வெல்கம் டு தமிழ் ஜாய். அன்று தல தோனியவே தூக்க நினைத்த ஆஸ்திரேலிய கீப்பரை இன்று தல தோனியே தூக்கிய தரமான சம்பவம். அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்பதற்கு முன்பு நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. அதாவது இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் ஓடிஐ போட்டி தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணி 236 ரன்கள் எடுத்துள்ளது. மேலும் 237 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு இந்திய அணி விளையாடி வருகிறது. இந்த போட்டியின் ஒரு கட்டத்தில் ஆஸ்திரேலிய அணியின் விக்கெட் கீப்பரான ஹான்ஸ்காம் என்பவர் பேட்டிங் செய்த போது தல தோனியின் கைகளால் ஸ்டெம்பிட் செய்யப்பட்டு பெவிலியன் திரும்பினார். அதுவும் கிரீஸை விட்டு இறங்கி ஆட முற்பட்ட ஹான்ஸ்காம் பந்தை தவறவிட்ட பிறகு மீண்டும் கிரீஸுக்குள் போவதற்கு முயற்சி கூட செய்யாமல் நடையை கட்டினார். ஏனென்றால் விக்கெட் கீப்பராக இருப்பது யார் என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும். இதில் ஆச்சரியம் என்னவென்றால் இதே ஹான்ஸ்காம் தான் இதற்கு முன்பு கடந்த புதன்கிழமை நடந்த 2வது T20 போட்டியில் தல தோனியை ஸ்டம்பிட் செய்வதற்கு முயற்சி செய்திருந்தார். ஆனால் தல தோனியோ கிரீஸை விட்டு இறங்கினாலும் கூட ஸ்ட்ரெச்சிங் செய்து கிரீஸுக்குள் அவரது கால்களை வைத்துவிட்டார். ஆனால் கிட்டத்தட்ட அதே போன்ற ஒரு ஸ்டம்பிட்டில் இன்று ஹான்ஸ்காம்பால் தல தோனியிடம் இருந்து தப்பிக்க முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆக மொத்தம் கடந்த போட்டியில் தல தோனியை வச்சு செய்ய நினைத்த ஆஸ்திரேலிய அணியின் விக்கெட் கீப்பரை இன்றைய போட்டியில் தல தோனி வச்சு செய்து விட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, நீங்க இப்ப சொல்லுங்க, தல தோனியின் இந்த மரணத்தனமான பழிவாங்கலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.